சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் போதும் மலையிலிருந்து வீடு திரும்பும் போதும் சுவாமிமார்கள் தேங்காய் உடைப்பது ஏன்னு தெரியுமா? கல்முள் நிறைந்த கடினமான காட்டுவழி பாதையில தன்னை நாடி வரும் பக்தர்களை ஐயப்பன் பத்திரமா பார்த்துக்கிட்டு அவர்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்புறார். ஆனா வீட்டை விட்டு கோயிலுக்கு சாமிமார்கள் சென்று விட்ட பிறகு அவருடைய குடும்பத்தினர் தனியாக இருப்பார்கள். எனவே அவர்களை எப்படி பாதுகாப்பது என யோசிச்ச ஐயப்பன் கருப்புசாமி கிட்ட போய், கருப்பா, என்ன நாடி வரும் பக்தர்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அவங்களது குடும்பத்தினரை நீ பத்திரமா பாத்துக்கோ, அவங்க வந்த உடனே நீ திரும்பி வந்துடுன்னு சொன்னாராம். அதுக்கு கருப்பன் அவர்கள் சபரிமலைக்கு செல்வதும் வீடு திரும்பதும் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாராம். அதுக்கு ஐயப்பன், சபரிமலைக்கு செல்லும் போது வீட்டிலிருந்து கிளம்பும் பக்தர்கள் தேங்காய் உடைப்பாங்க, அந்த சத்தத்தை கேட்டு நீ விட்டு புறப்பட்டதை தெரிந்து கொள். அது போல சன்னிதானத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரு தேங்காயை உடைப்பாங்க, அப்போது நீ திரும்பி வந்துடுன்னு சொன்னாராம். இதனால தான் இன்றும் ஐயப்ப பக்தர்கள் தேங்காய் உடைக்கும் பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள்.